அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பொடி கருவாடு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கருவாடை அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமாக தொடச்சிட்டு கருவாடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம லைட்டாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த கருவாடு தண்ணி விட்டு கழுவி எடுத்துடலாம். ஒரு 2 தண்ணி விட்டு இது மாதிரி அலசி கழுவி கைகளால் அள்ளி எடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் கைகளால் அலசி இது மாதிரி எடுத்து வைக்கிறனால கீழ்ப்பகுதியில் மண்ணாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தூசியாக, அதெல்லாம் நமக்கு வந்துடும். அதனால தான் நம்ம இப்படி கைகளால் அலசி எடுக்கிறது. கழுவி எடுத்த கருவாடில் மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கங்க. ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வரும். கருவாடு செய்யும் போது நீங்கள் இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மசாலாலாம் கருவாட்டில் நல்லா ஒட்டி வரும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் கருவாட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கருவாடை வறுத்து எடுக்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி கருவாடு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கருவாடு வறுத்து எடுத்த அதே கடாயில் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். அதிலே நமக்கு எண்ணெய் இருக்கும், எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அந்த எண்ணெயிலே பூண்டை தட்டி சேர்த்துடலாம். பொடி கருவாடு நீங்கள் செய்யும் போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கருவாடு செய்யும் போது கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கருவாடோட அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி இந்த பொடி கருவாடு குஞ்சு கருவாடு செய்யும் போது இது மாதிரி நீங்கள் இந்த பொடி கருவாடை ஃப்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா மசாலாவுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்தாச்சு. அதனால் இப்போ மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பொடி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.